தமிழ் கட்சிகளுக்கு இந்திய துணை ஜனாதிபதி விடுத்த அதிரடி வேண்டுகோள். சி.வி.கே. சிவஞானம். தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்ட வரவு பிளவு குளத்தை விடுவித்து சீரமைக்க வேண்டும். ரவிகரன் வலியுறுத்தல். வீதியை கடக்க முயன்ற முதியவரை மோதி தள்ளிய கார், ஸ்தலத்தில் பலி, பரந்தனில் பரபரப்பு. எரிபொருள் மின் விநியோகத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது, அரசு அறிவிப்பு. பிள்ளையான் விவகாரத்தில் ஜனாதிபதி கூறியது அப்பட்டமான பொய். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்காகவே அரசாங்கம் நாடகமாடுகிறது. சுகேஸ்வர பண்டாரு. லண்டனில் நாமல் சொத்து வாங்கியிருந்தால் புலிகளின் ஆதரவாளர்கள் சும்மா இருந்திருப்பார்களா? நாமல் ராஜபக்சவின் இங்கிலாந்து வீடு தொடர்பில் போலி பிரச்சாரம். பொதுச்சின பிரமுன சிஐடியில் முறைப்பாடு. மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தின் முன்னாள் தவிசாளர் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் விசாரணை. தமிழீழ விடுதலை புலிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட அருட்தந்தை சிறில் காமினி, சுரேஷ் சாலிவிடம் இருக்கும் ஆதாரங்கள். முழுமையாக சொத்து விவரங்களை சமர்ப்பிக்க தவறிய மஹிந்த. பற்றியறியும் வணிக நிறுவனங்கள், பல கடைகள் சேதம். கண்டியில் அதிகாலை பதற்றம். காலாவதியான விசாவுடன் நாட்டில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் கைது. மட்டக்களப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ள விவசாயி பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் அரசியல் கட்சிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை சுட்டிக்காட்டிய இந்திய துணை ஜனாதிபதி அவற்றை ஒரு ஒழுங்குமுறைக்குள் கொண்டு வருவதாக வலியுறுத்தியுள்ளதாக இலங்கை தமிழ் அரசு கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது இதனை தெரிவித்தார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்கள் எனதும் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனதும் கைகளை பிடித்துக் கொண்டு தற்போது அரசியல் கட்சிகள் அதிகரித்துவிட்டன. இதனை ஓரளவுக்கு ஒழுங்குக்கு கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டார். இதில் உள்ள ஆழமான கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று வீட்டுக்கு வீடு, மாவட்டத்திற்கு மாவட்டம் என பல கட்சிகள் உருவாகிவிட்டன. உண்மையிலேயே எத்தனை கட்சிகள் இருக்கின்றன என்பதே தெரியாத நிலை காணப்படுகின்றது. அரசியல் அனுபவமும் ஞானமும் கொண்ட பாரதிய ஜனதா கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அமைச்சராகவும் பணியாற்றிய ஒருவரின் வாயிலிருந்து இக்கருத்து வருகிறது என்றால் அது ஆரோக்கியமானதல்ல என்பதை நாம் உணர்ந்து அவதானமாக ஆராய வேண்டும். அவர் கூறிய இந்த கருத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய தேவை எமக்கு இருக்கின்றது. துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் உடனான சந்திப்பு மிக ஆரோக்கியமானதாக அமைந்தது. எமது கருத்துக்களை இவரிடம் விரிவாக முன்வைத்தோம். ஒரு தமிழர் என்ற ரீதியில் அவர் எமது பிரச்சினைகளை ஆழமாக புரிந்து வைத்துள்ளார். அரசியலமைப்பு விவகாரங்கள் மட்டுமின்றி மாகாண சபை தேர்தல் தொடர்பாகவும் நாம் அவரிடம் கலந்துரையாடினோம். குறிப்பாக மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தினோம். இதுகுறித்து இலங்கை ஜனாதிபதியுடன் பேசியுள்ளதாக அவர் எங்களிடம் தெரிவித்தார். அத்துடன் எமது அரசியல் தீர்வாக சமஷ்டி முறையை நாம் அவரிடம் தெளிவாக வலியுறுத்தியுள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கார் பரந்தன் சந்தை கண்மையில் வீதியை கடக்க முற்பட்ட முதியவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் நேற்றிரவு 7 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 55 வயதான புன்னை நீராவி கண்ணகி நகரைச் சேர்ந்த முதியவரை உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனிநபர் ஒருவரால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் கமநல சேவை நிலையத்தின் கீழான பெரிய இத்திமடு கமக்கார் அமைப்பு பிரிவில் உள்ள வரவு பிளவு குளத்தினை விடுவிப்பதுடன் குறித்த குளத்தினை சீரமைப்பு செய்து விவசாயிகளின் பயன்பாட்டிற்கு கையளிக்குமாறு முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரிடம் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தம்மால் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் பதிலளித்துள்ளார். வரவு பிளவு குளத்தின் கீழ் நெற்செய்கை மேற்கொள்ளும் விவசாயிகளின் அழைப்பை ஏற்று 20/4/2026 நேற்று குறித்த பகுதிக்கு நேரடியாக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தனிநபரால் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டு சீரமைக்கப்படாதுள்ள வரவு பிளவு குளத்தினை பார்வையிட்டிருந்தார். இதன்போது குறித்த குளத்தினை விடுவிப்பு செய்வதுடன் சீரமைத்து தருமாறு விவசாயிகளால் இதன்போது கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினரால் குறித்தபடியும் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டிருந்தது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறிப்பாக வரவு பிளவு குளத்தின் குளக்கட்டு உடைப்படுத்த நிலையில் நீண்ட காலமாக சீரமைக்கப்படாது கைவிடப்பட்ட நிலையில் காணப்பட்டது. இந்த நிலையில் குறித்த குளத்தின் கீழ் உள்ள 78 ஏக்கர் வயல் நிலங்களுக்குரிய 16 பயனாளிகள் பெரும்போக மானாவரை நெற்செய்கினை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர். இவ்வாறான சூழலில் குறித்த குளத்தை சீரமைப்பு செய்து தமது பயன்பாட்டிற்கு கையளிக்குமாறு தொடர்ச்சியாக உரிய தரப்பினரிடம் தாம் கோரிக்கை விடுத்து வந்த போதும் அக்குளத்தினை சீரமைப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை என அப்போதைய விவசாயிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனிடம் முறையிட்டிருந்தனர். இத்தகைய சூழலில் தனிநபர்
தனிநபர் ஒருவர் குறித்த வரவு பிளவு குளத்தின் 20 ஏக்கர் வரையிலான நீரேந்து பகுதியை சட்டவிரோதமாக ஆக்கிரமிப்பு செய்து கடந்த 3 வருடங்களாக நெற்செய்கையில் ஈடுபட்டு வருவதாகவும் விவசாயிகளால் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. எனவே தனிநபரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள வரவு பிளவு குளத்தினை விடுவிப்பு செய்வதுடன் சிறுபோக நெற்செய்கினை மேற்கொள்வதற்கு ஏற்றவாறு குறித்த குளத்தை சீரமைப்பு செய்வதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அப்போதைய விவசாயிகள் நாடாளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் விவசாயிகளின் கோரிக்கை கேட்டறிந்த நாடாளுமன்ற உறுப்பினர் குறித்த பிரச்சினை தொடர்பில் தம்மிடம் எழுத்து மூலமான கோரிக்கை கடிதம் ஒன்றை கையளிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அத்தோடு விவசாயிகளால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என தெரிவித்திருந்தார். அந்த வகையில் நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரை நேரில் சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தனிநபர் ஆக்கிரமித்துள்ள குறித்த வரவு பிளவு குளத்தினை விடுவிப்பு செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியதுடன் குறித்த குளத்தினை சீரமைப்பு செய்து விவசாயிகளிடம் ஒப்படைப்பதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த நிலையில் குறித்த விடயங்கள் தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலாளரால் இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினரிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச, தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகியோரை இலக்கு வைத்து அப்பட்டமான பிரச்சாரங்களுக்கு எதிராக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் செயற்பாட்டாளர் பசன் கஸ்தூரி நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்தார். நாமல் இங்கிலாந்தில் இவ்வளவு பெரிய சொத்தை வாங்கியிருந்தால் அங்குள்ள புலம்பெயர் விடுதலை புலிகளின் ஆதரவாளர்கள் சும்மா இருந்திருப்பார்களா? அதுவும் சட்டவிரோத பணமாக இருந்தால் அவர்கள் அதனை முடக்க கோரி அந்நாட்டு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்க மாட்டார்களா என இதன்போது அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த முறைப்பாட்டை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் பொதுஜன பெரமுனவையும் அதன் தலைவர்களையும் குறிவைத்து முன்னெடுக்கப்படும் அவதூறுகளையும் நாம் அவதானித்து வருகின்றோம். இதன் ஒரு கட்டமாகவே நாமல் ராஜபக்ச இங்கிலாந்தில் 36 பில்லியன் ரூபாய் பெறுமதியில் வீடு வாங்கியதாக ஒரு செய்தி சமூக ஊடகங்களில் பரப்பப்படுகிறது. 2016 ஆண்டு ஜேவிபியின் பெரிய சகோதரர்கள் பின்வாசல் வழியாக சென்று ராஜபக்சர்களின் திருட்டுகளை பிடிக்கின்றோம் என்று சதி செய்த காலம், அத்தகைய கடும் கண்காணிப்பு இருந்த காலத்தில் இவ்வளவு பெரிய தொகையில் சொத்து வாங்குவது எப்படி சாத்தியமாகும்? ஒரு பொய்யை சொன்னாலும் அதில் ஒரு அடிப்படை வேண்டாமா? 34 முதல் 36 பில்லியன் என்பது சாதாரண தொகை அல்ல. நாமல் ராஜபக்ச போன்ற அரசியலில் நன்கு அறியப்பட்ட ஒரு நபர் உலகின் எந்த நாட்டிலாவது இவ்வளவு பெரிய தொகையில் கொடுக்கல் வாங்கல் செய்தால் அது அந்த நாட்டு வங்கி முறைமையிலும் புலனாய்வு பிரிவிலும் சிக்காமல் இருக்காது. ஆனால் இதுவரை அத்தகைய எந்த ஆதாரமும் வெளிவரவில்லை. இங்கிலாந்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கும் புலம்பெயர் அமைப்புகள் எவ்வளவு பலமாக செயற்படுகின்றன என்பது அனைவருக்கும் தெரியும். இன்றும் பிரிவினைவாதத்திற்கு முண்டு கொடுத்துக் கொண்டிருக்கும் அந்த அமைப்புகள் ராஜபக்சவினர் மீது எவ்வளவு வன்மத்தை கொண்டுள்ளன. சில மாதங்களுக்கு முன்னர் நாமல் ராஜபக்ச ஆக்ஸ்போர்ட் மற்றும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று உரையாற்ற முற்பட்ட போது அதனை தடுப்பதற்கு அந்த விடுதலை புலிகள் ஆதரவு குழுக்கள் எத்தகைய போராட்டங்களை நடத்தினார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நினைவிருக்கும். ராஜபக்சவினரை துரத்தி எதிர்க்கும் அவர்கள் நாமல் அங்கு இவ்வளவு பெரிய சொத்தை வாங்கியிருந்தால் சும்மா இருந்திருப்பார்களா? அதுவும் சட்டவிரோத பணமாக இருந்தால் அவர்கள் அதனை முடக்க கோரி அந்நாட்டு அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுத்திருக்க மாட்டார்களா? அவ்வாறான ஒரு தீவிரமான சூழல் நிலவும் நாட்டில் நாமல் ராஜபக்ச இவ்வளவு பெரிய சொத்தை வாங்கியதாக கூறுவது தர்க்கத்திற்கு அப்பாற்பட்டது. அனுர அரசாங்கம் நியூஸ்லைன் போன்ற பெயர்களில் சமூக ஊடக பக்கங்களை உருவாக்கி அதற்கு ஒரு செய்தி நிறுவனத்தின் போலி தோற்றத்தை கொடுத்து இவ்வாறான பொய்களை பரப்புகின்றது. இது ஊடக தர்மத்திற்கு இழைக்கப்படும் அநீதியாகும். குறிப்பாக அமைச்சர் லால்காந்தவன் வீடு தொடர்பான சர்ச்சை மற்றும் அவருக்கு மட்டும் வீதி காப்பீடு செய்யப்பட்டதாக கூறப்படும் விடயங்களை மூடி மறைக்கவே தற்போது நாமல் ராஜபக்சவின் பெயர் திட்டமிட்டு பயன்படுத்தப்படுகிறது. பௌதீகவியல் பட்டதாரியான ஜனாதிபதியும் கலாநிதி பட்டம் பெற்ற பிரதமரும் இருக்கும் இந்த கல்விமான்களின் ஆட்சியில் ஒரு பொய்யை கூட தர்க்க ரீதியாக சொல்ல தெரியவில்லை என்பது வேடிக்கையானது. முன்பு உகண்டாவில் பணம் தங்க குதிரைகள் என்று பொய்களை கூறி மக்களை ஏமாற்றினார்கள். இப்போது மீண்டும் அதையே லண்டன் வீடு என்ற பெயரில் செய்கின்றார்கள். நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்ட போது அது ஹம்பாந்தோட்டை எலுமிச்சை ஊறுகாய் கொண்டு செல்வேன் என்று ஜேவிபியினர் எள்ளி நகையாடினார்கள். ஆனால் இன்று அதே நெடுஞ்சாலைகளின் வருமானத்தை கொண்டு இந்த அரசாங்கம் தம்பட்டம் அடிக்கின்றது. பழைய பொய்களை நம்பி ஏமாந்த மக்கள் தற்போதாவது இந்த புதிய மாயைகளில் இருந்து விடுபட வேண்டும். இல்லையெனில் இப்போது மகிழ்ச்சியா என்றுதான் கேட்க தோன்றும். ராஜபக்சனர் மீது சுமத்தப்பட்ட அனைத்தும் வரும் அரசியல் பழிவாங்கல்களே என்பதை நிரூபிக்க நாம் விரைவில் மக்களை அணிதிரட்டுவோம் என்றார். எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்திற்கு வித பாதிப்பும் ஏற்படாது என வலுசக்தி துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அனுர கருணாதிலக்க தெரிவித்தார். வலுசக்தி அமைச்சரின் காரியாலயத்தில் நேற்று அமைச்சுக்கான கடமைகளை பொறுப்பேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவித்ததாவது:
மத்திய கிழக்கில் நிலவும் மோதலுக்கு மத்தியில் வலுசக்தி கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. எரிபொருளுக்கான விலை மனு கோரல்கள் செய்யப்பட்டுள்ளன. பூகோள நெருக்கடிக்கு மத்தியில் எரிபொருள் விநியோகம் பாதிக்கப்பட வேண்டும், மின் விநியோகம் துண்டிக்கப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் கருதுகின்றார்கள். அதனால்தான் மக்கள் மத்தியில் அச்ச நிலைமையும் தவறான நிலைப்பாட்டையும் ஏற்படுத்துகின்றார்கள். நிலக்கரி இறக்குமதி தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் காணப்படுமாயின் பூரண அதிகாரமிக்க ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் எதிர்க்கட்சியினர் முறைப்பாடு அளிக்க முடியும். எரிபொருள் மற்றும் மின் விநியோகத்திற்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது. நிலக்கரி குறித்த எதிர்க்கட்சியினர் குற்றச்சாட்டுகளை மாத்திரம் முன்வைக்கின்றார்கள். ஆனால் ஆதாரத்துடன் உரிய தரப்பில் முறைப்பாடு அளிக்கவில்லை என்றார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுடன் பிள்ளையான் தொடர்பு இருப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க கூறிய கருத்துக்கள் அப்பட்டமான பொய். மகா சூத்திரதாரியை நாட்டுக்கு வெளிப்படுத்துவதாக கூறிய தற்போதைய அரசாங்கத்தின் மற்றொரு இழுத்தடிப்பு நாடகம் நீதிமன்ற அறிக்கைகளூடாக அம்பலமாகியுள்ளதாக புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகேஸ்வர பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய மக்கள் முன்னணி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க அவர்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தல் காலப்பகுதியில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் பிள்ளையான் தொடர்பு பட்டிருப்பதாகவும் அவர் மூலமாக இந்த தாக்குதலின் மகா சூத்திரதாரியை நாட்டுக்கு வெளிப்படுத்த முடியும் என்றும் பகிரங்கமாக தெரிவித்தார். அவரை தொடர்ந்து ஆளும் தரப்பின் முக்கியத்தரான ஆனந்த விஜயபாலவும் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது பிள்ளையான் இப்போது சகல உண்மைகளையும் கக்க தயாராக இருப்பதாகவும் அதன் மூலம் பலருக்கும் சிக்கல் ஏற்படும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பிள்ளையான் கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் கடந்துவிட்ட நிலையில் அவர் இப்போது நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். ஆனால் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அறிக்கையின் எந்த ஒரு இடத்திலும் மட்டக்களப்பு சியோன் தேவாலய தாக்குதல் அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் எந்த ஒரு சம்பவத்துடனும் பிள்ளையானுக்கும் தொடர்பு இருப்பதாகவோ அல்லது அவரது பேரோ குறிப்பிடப்படவில்லை. இந்த நாட்டு மக்களையும் கத்தோலிக்க சமூகத்தையும் ஏமாற்றுவதற்காக அனுரகுமார திசநாயக்க கூறிய அப்பட்டமான பொய் என்பது இப்போது அம்பலமாகியுள்ளது. நாட்டின் முதல் குடிமகனாகவும் முப்படைகளின் தளபதியாகவும் இருக்கும் ஒருவர் இவ்வாறான கருத்துக்களை கூறுவது மிகவும் பாரதூர விடயமாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 7 ஆண்டுகள் பூர்த்தியாகும் நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்டுவதற்கு பதிலாக அரசாங்க மக்களை ஏமாற்றும் அரசியல் நாடகத்தையே அரங்கேற்றுகின்றது. ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் ஜனத்ரி சில்வா அறிக்கையில் தமது கடமையை செய்ய தவறியமை மற்றும் பொறுப்பற்ற விதத்தில் செயற்பட்டமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள 19 அதிகாரிகளின் பெயர்கள் உள்ளன. அந்த பட்டியலில் முன்னணியில் இருப்பவர்கள் தற்போதைய பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரத்ன மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளை மெருகூட்டுவதற்கென நியமிக்கப்பட்டுள்ள ஷானி அபேசகர ஆகியோர் ஆவார். அப்போதைய புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்த்தன வழங்கிய தகவல்களை மேசையில் போட்டிவிட்டு தேநீர் அருந்திக் கொண்டு வாழாவிருந்தவர்களே இந்த ரவி மற்றும் ஷானி. இவர்கள் மீது குற்றவியல் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடரப்பட வேண்டும் என ஜனத் சில்வா அறிக்கையில் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு இருக்கையில் இவர்களை கொண்டு மீண்டும் விசாரணைகளை ஆரம்பிப்பது என்பது வேடிக்கையான செயலாகும். இவர்கள் இருவரும் பதவியில் இருக்கும் வரை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு நீதி கிடைக்காது. அப்போதைய கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக இருந்த அருண ஜெயசகரவை பதவியிலிருந்து நீக்குமாறு கத்தோலிக்க திருச்சபை அழுத்தம் கொடுத்திருக்கின்றது. ஆனால் விசாரணை அறிக்கைகளில் எங்கும் அருண ஜெயசகரவின் பெயர் குறிப்பிடப்படவில்லை. அறிக்கையில் பெயர் குறிப்பிடப்படாத அருணவை நீக்கக்கோரும் கத்தோலிக்க திருச்சபை அறிக்கையில் நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரவி செனவரத்ன மற்றும் ஷானி அபேசகரவை பதவிகளில் அமர்த்துமாறு பரிந்துரைப்பது ஏன்? இதில் என்ன சமத்துவம் இருக்கின்றது? நேர்மையான விசாரணை வேண்டுமென்றால் ரவி மற்றும் ஷானி ஆகியோரை முதலில் நீக்கப்பட வேண்டும். அனூர் அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது வழங்கிய முக்கிய வாக்குறுதி சூத்திரதாரியை பிடிப்பது. 2025 மார்ச் 31 அனுரகுமார திசநாயக்க ஒரு விசேட அறிவிப்பை விடுத்து ஏப்ரல் 21 சூத்திரதாரியை வெளிப்படுத்துவோம் என்றார். ஆனால் அன்று பழைய அறிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுப்பினார். இப்போது அடுத்த ஏப்ரல் 21 தவணை சொல்கின்றார். இது ஜனாதிபதியின் மற்றொரு இன்று போய் நாளை வாயினும் எழுத்தடிப்பு நாடகமாகும். வரும் ஏப்ரல் 21 வரும்போது ஜனாதிபதிக்கு சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக தானும் தனது அமைச்சரவையும் ஒளிந்து கொள்வதற்கு ஒரு இடத்தை தேட வேண்டியிருக்கும். சுரேசாலை போன்ற நாட்டுக்காக பணியாற்றிய அதிகாரிகளை பழிவாங்குவதை நிறுத்திவிட்டு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஜனத் த சில்வா, ஜெய தல்விஸ் இமாம் கமிட்டி உள்ளிட்ட 5 அறிக்கைகளையும் சட்டமா அதிபருக்கு அனுப்பி உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்றுக் கொடுங்கள் என்றார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அரசாங்கம் பணம் அச்சடிப்பதாக குறிப்பிட்ட போதும் இல்லை என்று மறுத்தாலும் பணம் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி நடத்தும் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். அதில் தொடர்ந்து உரையாற்றிய அவர் 2024 11/18 என்ற திகதியில் அச்சடிக்கப்பட்டுள்ளதாக குறித்த பணத்தாளை அவர் காண்பித்து உறுதிப்படுத்தியதோடு அதில் நிதியமைச்சராக அனுரகுமார திசநாயக்க மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் ஆகியோர் கையொப்பமிட்டுள்ளனர். ஆனால் IMF நிபந்தனைகளின்படி
பணம் அச்சடிக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு வருடமும் சேகரிக்கப்படும் சேதமடைந்த நாணயத்தாள்கள் அச்சடிக்கும் வழமையான செயற்பாடு நடைபெற்றதாக அரசாங்கம் மறுக்கவில்லை என்றார். அரசாங்கம் பணம் அச்சடிக்கவில்லை என்றே குறிப்பிட்டது தவிர வழமையான நடைமுறைகள் எதையும் குறிப்பிடவில்லை. எரிபொருள் நெருக்கடியால் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையால் நாங்கள் இரண்டாவது பொருளாதார நெருக்கடியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இது தொடர்பில் நிபுணர்கள் எவரும் கதைப்பதில்லை. இந்த ஆபத்தை கண்டுகொள்ளாமல் அரசியல் குதூகலத்தில் எவ்வளவு விலை கொடுத்தாவது எரிபொருளை கொள்வனவு செய்வதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இவ்வாறு சென்றால் நாட்டை கொண்டு செல்ல முடியாத நிலைமை ஏற்படலாம். அவ்வாறானொரு நிலையில் வெளிசக்திகளை அடிமைப்படுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை அரசாங்கம் உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டார். அருட்தந்தை சிறில் காமினிக்கு எதிராக மேஜர் ஜெனரல் சுரேசாலை தாக்குதல் செய்துள்ள அவதூறு மற்றும் குற்றவியல் வழக்கிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே அருட்தந்தை சிறில் காமினி சுரேசாலைவுக்கு எதிராக செயற்படுவதாக பாரிய குற்றச்சாட்டை தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச சுமத்தியுள்ளார். யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சமயத்தில் சிறில் காமினி உள்ளிட்ட அருட்தந்தையர்கள் சிலர் புலம்பெயர் தமிழீழ விடுதலை புலிகள் பிரதிநிதிகளுடன் ஜூம் அல்லது வாட்ஸ்அப் குரூப் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு தகவல்களை புலனாய்வு பிரிவில் பணியாற்றிய சுரேசாலை பதிவு செய்துள்ளார். அதையடுத்து அருட்தந்தை சிறில் காமினி சுரேசாலைவை தனிப்பட்ட ரீதியில் நிந்திக்கும் மற்றும் அவதூறு குற்றம் சுமத்தியுள்ளார். அதனை அடிப்படையாக கொண்டு அருட்தந்தை சிறில் காமினிக்கு எதிராக சுரேசாலை ரகசிய போலீஸ் மற்றும் நீதிமன்றத்தில் அவதூறு மற்றும் குற்றவியல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார். அருட்தந்தை சிறில் காமினி ரகசிய போலீஸ் விசாரணையில் இவற்றை ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த சாட்சியமும் தன்னிடம் இருப்பதாக விமல் உறுதிப்படுத்தினார். சுரேசாலை தாக்கல் செய்த வழக்கு தொடர்பில் சாலைவிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளவிருந்த சந்தர்ப்பத்திலே அவருக்கு எதிராக அன்று தமிழீழ விடுதலை புலிகளுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்ட வேறொரு அருட்தந்தை தாக்கல் செய்த வழக்கிலேயே சுரேசாலை மற்றும் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளனர். சுரேசாலை தாக்கல் செய்துள்ள வழக்கிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதே சாலை மீது தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் அருட்தந்தை சிறில் காமினி. குற்றம் ஒன்று நடைபெறப் போகின்றது என முன்கூட்டி அறிந்து வைத்திருந்தவர்கள் தற்போது விசாரணை செய்பவர்களாக மாறி இருக்கின்றார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்களின் ஒரு பகுதி தொடர்பான விவரங்களை மட்டும் லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவிடம் வழங்கியுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவின் உத்தரவிற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்து விவரங்களை சத்திய கடதாசி ஒன்றின் மூலம் சமர்ப்பித்திருந்தார். எனினும் இவ்வாறு அவர் சமர்ப்பித்த சொத்து விவரங்கள் முழுமையானவை அல்ல என தெரியவந்துள்ளது. ஒரு தொகுதி சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மட்டுமே மஹிந்தவினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது. சொத்து விவரங்களை சமர்ப்பிப்பதற்காக லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு மஹிந்தவிற்கு 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கியிருந்தது. இந்த நிலையில் தனது சொத்துக்கள் குறித்த ஒரு பகுதி ஆவணங்களை மஹிந்த சமர்ப்பித்ததுடன் ஏனைய விவரங்களை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் கோரியுள்ளார். ஏனைய விவரங்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்றதன் பின்னர் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மன்னார் நகரசபை தவிசாளர் டேனியல் வசந்தன் முன்னாள் தவிசாளர் மீது சுமத்தப்பட்டுள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் கடந்த திங்கள் மற்றும் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆகிய 2 தினங்கள் மீண்டும் அழைக்கப்பட்ட நிலையில் அங்கு சென்று சாட்சியம் அளித்துள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் அழைப்பிற்கமைய குறித்த 2 தினங்களும் காலை 9:30 மணியளவில் குற்றத்தடுப்பு பிரிவில் முன்னிலையான மன்னார் நகரசபையின் தவிசாளர் மாலை 5 மணி வரை வாக்குமூலம் வழங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து கொழும்பில் வைத்தவர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் கடந்த 2 நாட்களாக கொழும்பு குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் முன்னாள் தவிசாளர் உட்பட முக்கிய நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சைனா பஜார் கடைகளை ஒதுக்கியதில் முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்த நிலையில் அது தொடர்பான அனைத்து ஆவணங்களும் நகல் எடுக்கப்பட்டு பதில் தவிசாளரின் கையொப்பம் மற்றும் திகதி பெறப்பட்டுள்ளது. நிதி குற்றத்தடுப்பு பிரிவினர் இந்த விவகாரத்தை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு பரிந்துரை செய்துள்ளனர். எனவே அடுத்த வாரங்களில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவும் இதுகுறித்து நேரடி விசாரணைகளை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விசாரணையின் அடுத்த கட்டமாக நகரசபை செயலாளர் மற்றும் கணக்காளர் ஆகியோர் அழைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட உள்ளனர். முழுமையான விசாரணைகளுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்யவும் அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தரவும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மன்னார் மக்களின் வரிப்பணம் முறைகேடு செய்யப்படுவதை தடுத்து அந்த பணத்தை மீண்டும் மக்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதே இந்த விசாரணையின் முக்கிய நோக்கம். தற்போதைய அரசாங்கம் ஊழல்வாதிகளுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருவதால் இந்த விசாரணை சரியான பாதையில் சென்று நீதி கிடைக்கும் என நம்புகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடை பிரதேசத்தில் மிளகாய் செய்கை தோட்டத்தில் காயங்களுடன் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சடலமாக மீட்கப்பட்ட 58 வயதுடைய விவசாயி உள்நாட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. நேற்று மேற்கொண்ட பிரேத பரிசோதனையில் சட்ட வைத்திய அதிகாரியினால் கண்டறியப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலையில் களுவாஞ்சிக்குடை கடற்கரை வீதியில் உள்ள வீட்டுத் திட்டம் பகுதியில் உள்ள மிளகாய் செய்கை தோட்டம் ஒன்றில் விவசாயி ஒருவர் தோட்டத்தில் வைத்து இனம் தெரியாதோரால் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு மட்டு போதனா வைத்தியசாலை
வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து நேற்று சடலத்தை சட்ட வைத்திய அதிகாரியான வைத்தியர் பிரேத பரிசோதனை மேற்கொண்ட போது உள்ளூர் தயாரிப்பு துப்பாக்கியால் 3 முறை அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்து கொலை செய்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த 58 வயதோடி 5 பிள்ளைகளின் தந்தையான காசிநாதன் ஜெயகாந்தன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு சந்தேக நபரை தேடும் நடவடிக்கையில் போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி மெனிகின்னா நகர மையத்தில் அமைந்துள்ள 4 மாடி கட்டட வர்த்தக வளாகத்தில் இன்று அதிகாலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் பல கடைகள் சேதமடைந்துள்ளன. இந்த தீ விபத்தில் துணிக்கடை, வீட்டு உபகரணங்கள் விற்பனை செய்யும் கடை மற்றும் காலணிகள் விற்பனை செய்யும் கடை உள்ளிட்ட வணிக நிறுவனங்களுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீ பரவிய காரணம் இதுவரை உறுதியாக தெரியவரவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். உயிரிழப்பு அல்லது காயம் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. மேலும் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் ஜனாதிபதி ஒருவரின் பயணங்களை உத்தியபூர்வ தனிப்பட்ட விஜயம் என பிரித்து பாதுகாப்பு வழங்க முடியாது. அதனால் ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணத்தின் போது அவரின் பாதுகாப்புக்காக செலவிடப்பட்ட தொகை நீதியானதாகும் என ஜனாதிபதி சட்டத்திரணி ST ஜெயநாக தெரிவித்தார். கொழும்பில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார். எமது நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி ஒருவர் தேர்தல் மூலம் 5 வருடங்களுக்கு தெரிவு செய்யப்படுகின்றார். சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறு தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதிக்கு குறித்த பூரண காலம் வரை பதவியில் இருக்க முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும் போது பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையானவர்களின் வாக்குகளினால் தெரிவு செய்யப்படும் ஒருவர் ஜனாதிபதியாக செயற்படுவார். அதன் பிரகாரமே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவாகினார். நாட்டு மக்களால் 5 வருடங்களுக்கு தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதி ஒருவருக்கு பாரிய பொறுப்புகள் இருக்கின்றன. அவர் அரச தலைவர், முற்படைகளின் தலைவர், நாட்டின் தலைவர். அதனால் அவருக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பாகும். பாதுகாப்பு வழங்கும் போது எவ்வாறான சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பதில் பலரும் பல கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக அவர் உத்தியபூர்வ விஜயங்களை மேற்கொள்ளும் போது அவருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என சிலர் தெரிவிக்கின்றனர். ஆனால் ஜனாதிபதி ஒருவருக்கு பாதுகாப்பு வழங்கும் இடத்தில் அவரின் பயணங்கள் உத்தியபூர்வமாக இல்லையா என்பது அவசியமில்லை. அவரின் நடவடிக்கை உத்தியபூர்வமாக இருந்தாலும் தனிப்பட்ட விடயமாக இருந்தாலும் அவருக்கு தொடர்ச்சியாக பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். 1978 நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமை வந்ததன் பின்னர் போலீஸ் பிரபுக்கள் பாதுகாப்பு பிரிவு எனும் ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு எனும் பிரிக்கப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவில் சுமார் 1000 பேர் வரை அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு விசேட வெளிநாட்டு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. அதற்கான அனைத்து செலவுகளையும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது. ஜனாதிபதிக்கு சரியான பாதுகாப்பை வழங்குவதற்காக மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் ஜனாதிபதி ஒருவருக்கு பாதுகாப்பு ஜனாதிபதியினால் பதவியில் இருந்து பிரிக்க முடியாத ஒன்றாக அமைந்திருக்கின்றது. அதனால் அவருக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு அவர் எவ்வாறான பயணங்களை மேற்கொள்கின்றார் என்பது சம்பந்தமில்லை. அதன் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த சந்தர்ப்பத்தில் அவர் கியூபாவுக்கு சென்றிருந்தார். அப்போது அவருடன் பாதுகாப்பு பிரிவினர் சிலரும் சென்றிருந்தனர். அவர்களுடனே அமெரிக்காவுக்கு சென்றார். அதன் பின்னர் அந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடனே லண்டன் வந்தார். அதனால் நாட்டின் ஜனாதிபதி ஒருவர் அந்த பதவியில் இருக்கும் வரை 24 மணி நேரமும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாட செல்கின்ற போதும் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. அதனால் ஜனாதிபதி ஒருவருக்கு தனிப்பட்ட மற்றும் உத்தியபூர்வ விஜயம் மேற்கொள்ளும் போது அவருக்கு பாதுகாப்பான அச்சுறுத்தலில் எந்த மாற்றமும் ஏற்பட போவதில்லை. அதனால் ஜனாதிபதியின் பாதுகாப்புக்காக செலவழிக்கப்பட்டிருந்தால் அது நியாயமான சட்ட ரீதியான செலவை தவிர வேண்பிரியமாக கருதப்படுவதில்லை என்றார். வர்த்தக விசா மூலம் நாட்டிற்கு வருகை தந்து அவற்றின் காலாவதி திகதி முடிந்த பின்னரும் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்கள் குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் விசாரணை பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் 47 சீன பிரஜைகளும் 2 மலேசிய பிரஜைகளும் ஒரு இந்திய பிரஜையும் அடங்குகின்றனர். நீர்கொழும்பு பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் இவர்கள் தங்கியிருந்த போது குடிவரவு மற்றும் குடியல்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குடிவரவு மற்றும் குடியல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்தின் ஆலோசனையின் பேரில் இந்த சுற்றிவளைப்பு முன்னெடுக்கப்பட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்கள் தற்போது வெளிசர தடுப்பு நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களை விரைவில் நாடு கடத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் உள்ள பற்றை காடொன்றிலிருந்து 9 கிலோ கேரள கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. கொடிகாமம் பகுதியில் உள்ள பற்றை காடொன்றிலிருந்து சந்தேகத்திற்கிடமான பொதிகள் காணப்படுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பொதிகளை மீட்டு சோதனையிட்டனர். அதன்போது பொதிக்குள் சுமார் 9 கிலோகிராம் கஞ்சா காணப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட கஞ்சா பொதிகளை போலீஸ் நிலையம் எடுத்துச் சென்ற போலீசார் சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்.